தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து நோபடி, மலையாள പടം. நம்ம സ്വന്തമായിട്ട് വീഴണമെന്ന് വിചാരിച്ചാ അത് കുറച്ച് കൂടുതലല്ലേ സാറേ? താനിങ്ങനെ എന്നും ഓരോ പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടായിക്കൊണ്ടു ഞങ്ങൾ പോലീസുകാർ പെട്ടുപോലോ. അത് ഞാൻ തന്നെ കറക്റ്റ് ചെയ്തോളാം. പക്ഷെ എങ്ങനെ കറക്റ്റ് ചെയ്യുന്ന നീ പറയുന്നേ? നിന്റെ ഈ മിസ്റ്റേക്ക് ഇല്ലേ? தமிழ்ல வந்து டப் செய்து வெளியிட்டிருக்காங்க. நிஷாம் பசீர் அவர் தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. படத்துல வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து படத்துல இருக்கு. மலையாள நடிகர், நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்போதுமே நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து ஒரு படத்தை எடுக்கிறோம், ஆனா மலையாள இயக்குநர்கள் வந்து ஒரு படத்தை காட்டுறாங்க அப்படின்ட்டு. சற்று மிகையாக இருந்தாலும் அது உண்மை என்பதை இந்த படத்தின் மூலமும் நிரூபித்திருக்கிறார் அந்த இயக்குனர். படத்துடைய கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. முதல்ல வந்து ஒரு பேங்க் ராபரிக்காக ஒரு டீம் வந்து ஒரு பேங்க் உள்ள போகுது. ஹீரோ பிருத்திவிராஜ் வந்து கடத்திட்டு போறாங்க. ஒரு இடத்துல அவர் வந்து அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு எஸ் ஆயிட்டு வந்துடுறாரு. அந்த பேங்க்ல இருந்து கைப்பற்றப்பட்ட பணமும் நகையும் 17 கோடி ரூபாய். அந்த 17 கோடி ரூபாயும் பிருத்திவிராஜ் கையில தான் இருக்குன்னு சொல்லி சமூகமும் சுற்றமும் எல்லா போலீஸும் எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து குடையிறாங்க. ஒரு கட்டத்துல வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிடுறாரு. எந்த இடத்துல அவர் மாற்றாரு அப்படின்னா, அந்த பேங்க்ல அவருக்கு அக்கௌண்ட் கிடையாது, அந்த பேங்க்ல எந்த ஒரு தொடர்பும் அவருக்கு லீகலா கிடையாது. அப்பயே அவர் அந்த பேங்க்கு போனார். அதனால இவர் அந்த கூட்டு களவாணிதான் அப்படின்ற மாதிரி ஒரு கிரைம் வந்து டிசைன் பண்ணப்படுது. இதுக்கு இடையில ஏன் அவர் இந்த பேங்க் போனாருங்கிறதுக்கு ஆடியன்ஸுக்கு மட்டுமே தெரியாத, அங்க உள்ள கேரக்டர்களுக்கு தெரியாத, ஆனா ஆடியன்ஸுக்கு மட்டுமே தெரிற மாதிரி ஒரு ரீசன் ஒன்று இருக்கு. அந்த ரீசன் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ரீசன். அந்த ரீசன் என்ன, இந்த மாதிரி பிரச்சனை இருந்து பிருத்திவிராஜ் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்பதுதான் இந்த படத்துடைய கதை. ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, கிட்டத்தட்ட அங்கே தமிழ் சினிமாவில் விஜயாஜி தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் பிருத்திவிராஜ். ஆனால் அவரு இப்படி ஒரு கேரக்டர்ல அவ்வளோ சாப்பிட்டா இப்படி ஒரு கேரக்டரை ஹேண்டில் பண்ணிருந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவருடைய இயலாமையை காட்டும்போது, அவருடைய ஆற்றாமையை காட்டும்போது, அவருடைய விரக்தியை காட்டும்போது, கோபத்தை காட்டும்போது, எரிச்சலை காட்டும்போது, அவமானத்தை காட்டும்போது, எல்லா உணர்ச்சிகளையும் அற்புதமா பிரதிபலிச்சிருக்காரு. ஒரு கண் அடிபட்டு வீங்கிட்டு இருக்க காட்சிகள் அவ்வளோ யதார்த்தமா இருந்துச்சு. மனைவிக்கும் அவருக்குமான அந்த கான்வர்சேஷன், பார்வையாலே கடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் அருமையா பண்ணியிருந்தாரு. இவர் அப்படியே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொருத்தங்க நடிச்சிருந்தாங்க, நம்ம பார்வதி திருவொத்து. அருமையான நடிகை அவங்க. ரொம்ப செலக்டிவா படங்கள் நடிக்கக்கூடியவங்க. தமிழ்ல கூட மரியாதை, உத்தம வில்லன், அப்படி செலக்டிவா தான் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல அவங்களுடைய நடிப்பு வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி வசனங்கள் மூலமா கடத்துறதை விட வெறும் பார்வைகளால, உடல் மொழியால, ரியாக்ஷன்ஸ்கால நிறைய விஷயங்களை கடத்திக்கிட்டே போறாங்க. அருமையான நடிப்பு. அசோகன் அப்படின்ட்டு ஒரு லாரி டிரைவர் வராரு, கொஞ்சம் வயதானவர். அவருடைய நடிப்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு போலீஸ் அதிகாரியா ஒருத்தர் வராரு, கொஞ்சம் கிரிமினலான போலீஸ். அவருடைய நடிப்பு, இன்னும் பிற நிறைய இதர கேரக்டர்கள் எல்லாருமே கொடுத்த வேலை குறைவில்லாம அவ்வளவு அழகா நடிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்கூல் பையன் கூட பிருத்திவிராஜ் ஒரு சீன்ல மிரட்டுவான். அந்த சீன்ல அந்த பையனுடைய நடிப்பு கூட அவ்வளவு இயல்பா இருந்துச்சு. நிஷாம் பிஜாய் அவருடைய இசையில வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அந்த சவுண்டிங்காக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. தினேஷ் சுத்தமன் தான் சினிமாட்டோகிராஃபி. விஷுவலைஸ் படம் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஒரு லிஃப்ட்டுக்குள்ள ஒரு ஃபைட் வச்சுருந்தாங்க. அந்த ஃபைட்டை ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருந்தாப்புல. அது ரொம்ப கஷ்டமான மேக்கிங் பண்ணக்கூடிய இடம். அதில் எப்படி தான் எடுத்தாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரான மேக்கிங். அதில் சினிமாட்டோகிராஃபி அட்டகாசமாக இருந்துச்சு. ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அதில் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து எழுத்தாளருக்கு எந்த அளவுக்கு மலையாள உலகம் முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா, டைட்டிலில் இயக்குனர் அப்படின்னு தனி கார்டு கொடுக்குற மாதிரி இந்த எழுத்தாளருக்கும் ஒரு தனி கார்டு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய நாசர் அப்துல் நினைக்கிறேன், சமீர் அப்துல். அந்த இதை பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துச்சு. இது வந்து இதை இன்னும் தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் வீரியமா முன்னெடுத்துட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுச்சுது. படத்துல வந்து 2.25 மணி நேரம் படமா இருந்தாலும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காத அளவுக்கு ஒரு ரைட்டிங் இருந்துச்சு. அந்த ஸ்கிரீன் பிளே ஒன்றுக்கு ஒன்று போட்டு விட்ட முடிச்சியா இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டர்களுக்கும் கொடுக்கப்பட்ட நியாயம், ஒவ்வொரு கேரக்டர்களும் செய்யக்கூடிய அநியாயம் எல்லாத்தையும் கரெக்டாக கோர்வையாக எடுத்து ஒவ்வொரு கிரைம் பண்றவங்களுக்கு பின்னாடி ஒரு கதையை வச்சு அதை அழகா லிங்க் பண்ணி கொண்டு விதம் சூப்பரா இருந்துச்சு. 2ஆம் பாதியில மட்டும் சில அயற்சியான விஷயங்கள் இருந்தது. ரொம்ப ஓவர் லென்த்தா இருந்தது. அந்த சண்டை காட்சிகளை, இந்த ஊர் உலகமே பிருத்திவிராஜை தேடுது, அவங்களை பின்னாடி துரத்துது, ஜோம்பி மாதிரி பின்னாடி துரத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் காம்பாக்டா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணினாலும் கூட படம் வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. குறிப்பா வந்து பார்த்து முடிச்சிட நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்குது. அதனால நீங்க நம்பி தியேட்டருக்கு போங்க. நன்றி, வணக்கம்.